சென்னையில் ரிப்பன் மாளிகை முன்பாக போராட்டத்தில் ஈடுபட முயன்ற 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வசூரியனிடம் கேட்கலாம். செல்வசூரியன், இப்போ தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், என்ன விவரம்? சென்னையில் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் பணியாற்றக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களின் ஒப்பந்தம் என்பது அரசிலிருந்து தனியாருக்கு கடந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்பாக மாற்றப்பட்டது. ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டாக. குறிப்பாக ரிப்பன் பில்டிங் முன்பாக 13 நாட்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் மற்றும் அறப்போராட்டத்தில் இந்த தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டார்கள். அது தமிழ்நாடு முழுவதும் பேசுபொருளான நிலையில் தற்போது அவர்கள் மீண்டும் 71 நாட்களாக எங்களுக்கு பணி இல்லை என்பதை முன்னிறுத்தி மாநகராட்சி ஆணையரிடம் இன்று மனு கொடுக்க வருவதாக அறிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் மனு கொடுக்க வந்தவர்களை காவல்துறையினர் தற்போது கைது செய்து வருகிறார்கள். ஏற்கனவே 2 பேருந்துகளில் கைது செய்யப்பட்டு அந்த தூய்மை பணியாளர் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் அந்த மின்சார ரயில்களில் வந்து இந்த போராட்டத்திற்காக ரிப்பன் பில்டிங்க்கு வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை அங்கேயே, அதாவது சென்ட்ரல் ரயில் நிலையத்திலேயே தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள். இவர்களின் முக்கிய கோரிக்கையாக இருப்பது 71 நாட்களாக நாங்கள் பணி இல்லாமல் இருக்கிறோம், எங்களுக்கு தனியார் ஒப்பந்தத்தில் பணியாற்றக்கூடிய விருப்பம் இல்லை, நாங்கள் ஏற்கனவே இருந்த பழையபடி ஒப்பந்த அடிப்படையிலேயே 22,000 ரூபாய் ஊதியத்தில் பணியாற்றுகிறோம், அந்த ஊதியமே போதும், தனியார் ஒப்பந்தத்தில் நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்றால் 17,000 ரூபாய், அதாவது கடந்த ஊதியத்தை விட குறைந்த ஊதியத்தில் பணியாற்ற வேண்டிய சூழல் என்பது இருக்கும். அதன் காரணமாக பழைய ஊதியத்திலேயே நாங்கள் பணியாற்றுகிறோம், அதை எங்களுக்கு உறுதி செய்ய வேண்டும் என்கிற ரீதியிலான அவர்கள் போராட்டம் என்பது தொடர்ச்சியாக ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காயத்ரி, நன்றி செல்வசூரியன், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.